ஓகே, எக்ஸல் அப்ளிகேஷனில் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நம்மளுடைய வேலையை குயிக்காக முடிக்கிறதுக்கு பயன்படுது. நார்மலாக அதை தெரிஞ்சுக்கிறத தாண்டி கொஞ்சம் அட்வான்ஸாகவும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. செகண்ட் டேபில் நான் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் ஃபர்ஸ்ட் டேபில் இந்த சம் இஃப் ஃபங்க்ஷனை எப்படி நார்மலாக பயன்படுத்துறது, இதோடைய பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்டது, அதற்கான ஆன்சரை நான் செகண்ட் டேபில் வச்சுருக்கேன். முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷனை வாட் இஸ் இட் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நல்ல கவனிங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இந்த டேபுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் அது உங்களுக்கு வரும். பட் தெரியாதவங்க இங்கேருந்தே அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சம் இஃப் அப்படின்ற ஃபங்க்ஷனை வச்சு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நேம் இங்கே மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மல்டிபிள் டைம்ஸ் இருக்கிற ரெலவெண்ட்டான அந்த வேல்யூஸை உங்களால் கவுண்ட் பண்ணி இங்கே வந்து சம்மரைஸ் பண்ண முடியும். இது பேசிக்கான பயன்பாடு. எப்படி பண்ணுறது? ஈக்குவல் டு சம் இஃப் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை போடுறேன். சம் இஃப் மாதிரியே சம் இஃப்ஸ் இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னா சம் இஃப், மல்டிபிள் கண்டிஷன் அப்படின்னா சம் இஃப்ஸு. ஓகே, இஃப்ஸு. ஓகே, இதுக்கு 3 க்ரைட்டீரியா இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டில் 3 க்ரைட்டீரியா: ரேஞ்சு, க்ரைட்டீரியா அண்ட் சம் ரேஞ்சு. ரேஞ்சுன்றது என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு தான் நம்ம க்ரைட்டீரியாவாக கொடுக்க போகிறோம். ஸோ தமிழ்நாடு எங்கே லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் ஐட்டமாக இருக்குது. செலெக்ஷனை நான் வந்து F4 அப்படின்ற ஷார்ட்கட் கீ மூலமாக டாலர் போட்டு லாக் பண்ணிடுறேன். லாக் போடுறது பெனிஃபிட்டா இல்லையா, தேவையா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தேவை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு புரிதல் வரணும், லாக் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியணுன்றதுனால லாக் பண்ணிடுறேன். ஒருவேளை F4 ஒர்க் ஆகலைன்னா டாலரை இந்த மாதிரி A அப்படின்றதுக்கு முன்னாடியும் 6 அப்படின்றதுக்கு முன்னாடி, விச் மீன்ஸ் காலம் நம்பர் ரோ நம்பருக்கு முன்னாடி நாங்கள் டாலரை போடணும், கமா போட்டுருவோம். செகண்ட் ஆர்குமெண்ட்டான க்ரைட்டீரியாவுக்கு வந்தாச்சு. க்ரைட்டீரியான்றது இந்த தமிழ்நாடு அப்படியே செலக்ட் பண்ணி இதை லாக் பண்ணுமா இல்லையா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. லாக் பண்ண தேவை இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுடுங்க. சம் ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல கட்டாயமாக ஒரு நம்பரை தான் நம்ம லிஸ்ட்டாக கொடுக்கணும். இந்த நம்பரை நம்ம செலக்ட் பண்ண அடுத்த செகண்ட்லேயே நான் F4ன்றதை ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றது எத்தனை இடத்துல இருந்தாலும் 1 2 3 4 பிளேசஸில் இருக்குது. இந்த 4ம் ஆட் ஆகி 1 4 அப்படின்ற மாதிரி கரெக்டான அவுட்புட்டை கொடு. இதான் நார்மல் பயன்பாடு. எப்படி சம் இஃபை நம்ம யூஸ் பண்ணுறதுன்றத புரிதலை கொடுக்கறதுக்கு. ஒருவேளை இந்த நம்பரை இந்த நேமை கர்நாடகான்னு மாற்றினோன்னா அதோடைய டோட்டல் வேல்யூ வரும். இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் பயன்படும் ஒரே ஒரு க்ரைட்டீரியா இருக்கும் பொழுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, இப்போ அடுத்த டேபுக்கு நான் போகிறேன். இதில் தமிழ்நாடு, கர்நாடகா இந்த ரெண்டுடைய சம்மையும் வேல்யூஸையும் ஒரே ஃபார்முலாவில் எடுக்கணும். அதுதான் டாஸ்க்கு. அதை நான் எடுத்து ஆல்ரெடி என்னுடைய நண்பருக்கு சொல்லிட்டேன். அவருக்கு இந்த சொல்யூஷன் நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நான் யூஸ் பண்ணுறது ஆஃபீஸ் 365 லேட்டஸ்டான ஒரு வெர்ஷன். இதில் நிறைய அட்வான்ஸ்டு இருக்கும், நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் ஈஸியாக ஒர்க் ஆகும். பட் ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னா இதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக டீல் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலேயும் டீல் பண்ணலாம். பட் இங்கே புது வெர்ஷன் ஒருவேளை இதே மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு போட்டுட்டு சம் இஃப் ஃபங்க்ஷனையே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தமிழ்நாடும் சம் ஆகணும், கர்நாடகாவும் சம் ஆகணும். அந்த மாதிரி எந்த வேல்யூ சம் ஆகணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். முதல்ல இந்த ரெண்டையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஃபார்முலாவுக்குள்ளே நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு போட்டுட்டு SUMIF போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட். ரேஞ்சுன்ற இடத்துல நமக்கு தெரியும் இதுதான் அந்த க்ரைட்டீரியா இருக்கிற ஒரு ரேஞ்ச். லாக் பண்ணிவிடுவோம், கமா. தென் க்ரைட்டீரியா நார்மலாக இந்த இடத்துல தமிழ்நாடு அப்படின்றத செலக்ட் பண்ணலாம். A2ன்ற ரெஃபரன்ஸ் வந்துருச்சு, கமா கொடுத்துட்டு சம் ரேஞ்சில் இதை நம்ம ப்ரீவியஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மாதிரியே லாக்கெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணால் தமிழ்நாடுடைய வேல்யூ வருது. பட் A2 மட்டும் செலக்ட் பண்ணி தமிழ்நாடுடைய வேல்யூ மட்டும் எடுக்கிறதுக்கு பதிலாக ஐ ஜஸ்ட் நீட் தமிழ்நாடு அண்ட் கேரளா. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் ப்ராக்கெட் அப்படின்றத போட்டு கர்லி ப்ராக்கெட் வாட்டவர் ப்ராக்கெட் அப்படி போட்டுட்டு அதுக்குள்ளே இது ரெண்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டெஃபினெட்லி இது டெக்ஸ்ட் அப்படின்றதுனால தமிழ்நாடுன்றதை டபுள் கொட்டேஷனில் போடணும், கர்நாடகாவையும் டபுள் கொட்டேஷனில் போடணும். என்டர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு அரே கான்செப்ட் அப்படின்றதுனால 2 அவுட்புட்டை கொடுக்கும். இது தமிழ்நாடுடைய வேல்யூ, இது கர்நாடகாவுடைய வேல்யூ. இது ஸ்பில் அப்படின்ற கான்செப்டில் ஒர்க் ஆகும். டைனமிக் அரேன்னு நிறையா பேசுவோம்ல.
இப்போ இந்த மாதிரி 2 வேல்யூ நமக்கு வேண்டாம் இல்லையா? இந்த வேல்யூவில் இன்னொரு கமா போட்டுட்டு இன்னொரு ஸ்டேட்டையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 3 வேல்யூவாக இது வரும். அந்த மாதிரி இது ஒர்க் ஆகும். பட் நமக்கு இந்த வேல்யூ வந்து சம் தானே பண்ணப்படணும். அப்போது சம்ன்ற ஃபங்க்ஷனை இதோடைய வெளியில் ஒரு நெஸ்டட் ஃபங்க்ஷனாக போட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா 2ம் சம் ஆகிடும். புரியும் நம்புகிறேன். முதல்ல நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்கப்பட்டதை எப்படி டீல் பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இப்படி போட்டால் வரும்ன்றதை சொன்னேன். அது 2 செல்லில் தனியாக பிரிஞ்சு வரும். அது நம்ம சம் போட்டு இந்த 2 வேல்யூவையும் சம் பண்ணிட்டோன்னா ஒரே செல்லில் அதோடைய அவுட்புட் வந்துடும். புரியும் நம்புகிறேன். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா பண்ணலாம். லைக்லாம் இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். புரியலை அப்படின்னாலும் கொஸ்டின் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், டியூட்டோரியல், டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டெஃபினெட்லி ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. See you all in the next interesting tutorial.